அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு குட்டி vlog பார்க்கலாமா? பசங்க லீவில் வீட்டில் இருக்கிறதுனால போர் அடிக்குதுன்னாங்க. வெளியே எங்கேயாவது போகலான்னு யோசிக்கும் போது நமக்கு இருக்க ஆப்ஷன் இல்லைங்க, டிமார்ட் தானே. அப்புறம் என்ன, ஆட்டோ புக் பண்ணி டிமார்ட்க்கு கிளம்பியாச்சு. டிமார்ட் எதுக்கு போற நீங்க? டிமார்ட் போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு நல்லா அப்படியே ஜாலியா பிக்னிக் மாதிரி போயிட்டு வரலாங்க. அது பொருள் வாங்குற கடை, சுத்தி பார்க்கற இடம் கிடையாது. எங்க பெண்களுக்கு ஷாப்பிங்கை விட மன நிறைவான செயல் வேற எதுவுமே கிடையாதுன்னு ஆய்வு சொல்லுதா தெரியுமா? ஆமாங்க, அதான் உண்மை. நாங்களும் டிமார்ட் வந்தாச்சு. இங்கே புதுசாக டெக்ஸ்மார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி, ஷாப்பிங் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி பசங்க இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. பசங்களுக்கு நம்ம எவ்வளோ தான் வாங்கி கொடுத்தாலும் போதாதுங்க. கடையில் விட்டாலே போதும், ட்ரெஸ்ஸு ஷூன்னு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. செருப்பு எல்லாம் பாருங்க, செருப்பு பெரிய கடையா இருக்கே. செருப்பு நான் சொல்லிக்கிட்டே இருப்பா அவ போன்ல. பெரிய கடமா எல்லாமே இருக்கு இந்த கடையில. செருப்பு அங்க செருப்பு அப்படிங்க. பையனுக்கு இந்த ஷூ பிடிச்சிருந்துச்சி, போட்டு பார்த்து செக் பண்ணி இதை வாங்கிட்டு அப்படியே கடையெல்லாம் சுற்றி பார்ப்போம்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். டப்பா பைத்தியமா இருக்காங்களே. இங்க பாரு, வீட்டுக்கு வைக்கிற பொருள் எல்லாம் ரேட் சீப்பா இருக்கு மாப்ள. சீப்பா தாமா. அந்த ட்ராலி எடுத்துக்கிட்டு வா. தீபாவளி பொங்கலுக்கு தானடா பொருள் வாங்குனீங்க, இப்பெல்லாம் பொழுது போலன்னு பொருள் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? விளங்க மாட்டீங்களா நீங்க? நீங்க எங்க வந்தீங்க? சும்மா போறேன். போய் அந்த பக்கம். வீட்டுக்கு மேட் வாங்கிட்டு அடுத்து தேங்காய், காய் நல்லா இருக்கும் தேங்காய் பார்த்து எடுத்துட்டு இருந்தேன். அதுங்காட்டி பசங்க ட்ராலியில் சாக்லேட்டு சிப்ஸ்ன்னு நெப்பி கொண்டு வந்துட்டாங்க. மாப்ள, இங்க இந்த டப்பாலாம் நல்லா இருக்கே. சூப்பரா இருக்கு. டப்பா வாங்கணும், வீட்டுக்கு வேணுமா? வா. டப்பர் வேறு அதெல்லாம் நல்லா இருக்கும் போல. எந்தா போயிடுறேன். அம்மா நீ போடா, பின்னாடி வர்றே. ஐயோ, டப்பா குடும்பமே டப்பா பைத்தியமா இருக்காங்களே. ஃபங்க்ஷன் போடுற மாதிரி இந்த ஸ்லிப்பர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என் பொண்ணு அதை வாங்கிட்டாங்க. இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் இருக்கிறதுனால எல்லாமே ஸ்வீட்டு சாக்லேட்ஸ் எல்லாம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. எல்லாம் கம்மியான ரேட்டில் இருந்தது. நாங்களும் எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இப்போ பில் போட வந்தாச்சு. பில்லெல்லாம் போட்டு முடித்து வெளியே வந்து பார்த்தா 8 மணி ஆயிடுச்சுங்க. டிமார்ட் போனால் நேரம் போகிறதே தெரியாது. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அதுக்கு ஆட்டோ புக் பண்ணி வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வீட்டுக்கு போகிற வழியில் நம்ம நெல்லை போத்தீஸ் பிரான்ச் பெங்களூரில் இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. நைட் டைம் ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. அப்படி இப்படிமா வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.